வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணத்திற்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தி வடக்கு மாகாணம் முழுவதும் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிப்பு. யாழ் மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் போலீஸ் விசாரணைகளை ஆராய்வதற்கு போலீஸ் ஆணைக்குழு நடவடிக்கை. 19 நிறுவனங்கள் தொடர்பிலான கோப்புக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பாகிஸ்தானின் போலீஸ் பயிற்சி கல்லூரியின் மீது ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59ஆக அதிகரிப்பு. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களான விஜயகுமார் சுலக்ஷன் மற்றும் நடராஜா கஜன் ஆகியோரின் மரணங்களை கண்டித்து வடமாகாணம் முழுவதும் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. வர்த்தக சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகளின் ஆதரவுடன் யாழ் மாவட்டத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் சில அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கியதாக அங்கிருக்கும் இந்த பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அரச நிறுவனங்களின் செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதுடன் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. மாணவர்களின் வருகையின்மையினால் பாடசாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. உள்ளூர் மற்றும் வெளியூர் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறவில்லை எனவும் அங்குள்ள எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹர்த்தால் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்தன. இலங்கை போக்குவரத்து சபையின் முல்லைத்தீவு வவுனியாவுக்கான சேவை மாத்திரம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு பொதுச்சந்தை இவ்வாறு வெறிச்சோடி காணப்பட்டது. மாணவர்களின் வருகையின்மையால் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. கிளிநொச்சி மாவட்டத்திலும் அரசு தனியார் போக்குவரத்து சேவைகள் எவையும் இடம்பெறவில்லை. கிளிநொச்சி நகரத்தில் போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்த காட்சிகளே இவை. வவுனியாவில் இன்று காலை வரை குறுந்தூர பஸ் சேவைகள் இடம்பெற்ற போதிலும் 10 மணிக்கு பின்னர் பஸ் சேவைகள் இடம்பெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வவுனியா மாவட்டத்தில் மாணவர்களின் வருகையின்மையால் தமிழ் மொழி மூல பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. மன்னார் மாவட்டத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் தூர இடங்களுக்கான பஸ் சேவைகள் இன்று இடம்பெற்றன. அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சமூகமளிக்கவில்லை. முறிகள் விநியோக விவகாரம் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் தொழில்சார் ரீதியான அறிக்கையொன்றையே சமர்ப்பித்துள்ளதாக பிரதி கணக்காய்வாளர் நாயகம் லலித் அம்பன்வல குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு கட்சிக்கோ அல்லது குழுவினருக்கோ பக்கச்சார்பான முறையில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆகவே சம்பந்தப்பட்ட கணக்காய்வு அறிக்கை தொடர்பில் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் அவ்வாறில்லாத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும் என்றும் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். முறிகள் விநியோகம் தொடர்பிலான சகல விடயங்களையும் ஆய்வுக்குட்படுத்திய பின்னரே கணக்காய்வாளர் நாயகம் தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பண பயன்பாடு தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக என்ன நேர்ந்துள்ளது அல்லது எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை முழுமையாக ஆராய்ந்து தொழில்சார் ரீதியாக கணக்காய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி கணக்காய்வாளர் நாயகம் தெளிவுபடுத்தினார். கணக்காய்வாளர் நாயகம் பக்கச்சார்பின்றி சுயாதீனமான தொழில்சார் ரீதியில் சமர்ப்பித்துள்ள முறிகள் விநியோகம் தொடர்பான அறிக்கைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு நியாயம் கிடைக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் லலித் அம்பன்வல மேலும் கூறினார். இதேவேளை முறிகள் விநியோக மோசடி குற்றச்சாட்டிலிருந்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரை விடுவிக்கும் முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளதாக கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி குறிப்பிட்டுள்ளார். கணக்காய்வாளர் அறிக்கை தொடர்பில் கோப் குழு செயற்படுகின்ற விதம் குறித்து அரசியல்வாதிகள் மத்தியிலும் பல்வேறு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமக்கு சாதகமான முறையில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கோப் குழுவின் தலைவருக்கு அழுத்தம் விடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார கூறியுள்ளார். உண்மையை மூடிமறைப்பதற்காக கோப் குழுவின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களின் செயற்பாடுகளை கடும் வெறுப்புடன் கண்டிப்பதாக ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் செரிதுங்க ஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். கோப் குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியினர் நடந்து கொண்ட விதம் வெறுக்கத்தக்கதாகும் என
இலங்கை சமசமாஜ கட்சியின் செயலாளர் பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். கோப் குழுவின் அறிக்கை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி கடைபிடிக்கும் நடைமுறையை மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் போலீஸ் விசாரணைகளை ஆராய்வதற்கு போலீஸ் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பொருட்டு ஆணைக்குழுவின் மேலதிக பணிப்பாளர் ஒருவரை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே குறிப்பிட்டார். அந்த அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையின் பிரகாரம் தேவையான முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும் போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார். சம்பவம் தொடர்பில் அந்த அதிகாரியினால் இன்று விசாரணை நடத்தப்பட்டு போலீஸ் ஆணைக்குழு தலைவருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஆரியதாச குரே தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்பு தொடர்பில் இரகசிய போலீசாரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து போலீஸ் ஆணைக்குழு அதிகாரி கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வாகன விபத்து தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் மகன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு 7 மணியளவில் ஆனைமடுவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஜீப் ஒன்றுடன் சைக்கிள் ஒன்று மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சைக்கிளில் பயணித்தவரை உயிரிழந்துள்ளதுடன் ஜீப்பை செலுத்தியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கண்டி டிஎஸ் சேனாநாயக்க வீதியில் வியாபார நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோத வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாளிகையிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள பகுதியிலேயே இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் இயங்கி வந்துள்ளது. கண்டி பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த விற்பனை நிலையம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெறுமதியுடைய சட்டவிரோத மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஆங்கிலேயர் காலத்தில் குதிரைகளின் இருப்பிடமாக பயன்படுத்தப்பட்ட இந்த கோட்டை தற்போது வெலிமடை பகுதியில் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. சுற்றுலா தலமாக விளங்கும் கேபட்டிபோல வில்சன் கோட்டை தற்போது பராமரிப்பாரற்று காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஊவா மாகாணத்தில் வெலிமடை பிரதேசத்தில் 2 கோட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் கேபட்டிபோல வில்சன் கோட்டை பிரதான இடம் வகிக்கின்றது. ஊவா வெல்லச கிளர்ச்சியாளர்களை ஒழிப்பதற்கென தளபதி மேஜர் வில்சனின் தலைமையில் 1815ஆம் ஆண்டளவில் இந்த கோட்டை நிறுவப்பட்டது. 15 அடி உயரம், 40 அடி அகலம் மற்றும் 90 அடி நீளமுமாக கருங்கற்களை கொண்டு இந்த கோட்டை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களினால் ஊவா வெல்லச கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த முடியாது போனமையினால் அப்போது ஆளுநராக இருந்த ரோபர்ட் பிரவுன்ரிக் குதிரைப்படை ஒன்றை கேபட்டிபுல பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த குதிரைப்படையை வில்சன் கோட்டையில் வைத்திருந்ததாகவும் வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோட்டையானது தற்போது பராமரிப்புகள் ஏதுமில்லாமல் அழிவடைந்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா?